ஒருமுறை பிரம்மாவின் மானச புத்திரரான மதங்க முனிவர் சிவபெருமானை குறித்து தவம் செய்வதற்காக பூலோகம் சென்றார். ஆனால் உலகம் முழுவதும் தண்ணீர் மையமாக இருந்ததால் அவருக்கு பூமி தென்படவில்லை. அதனால் தவம் செய்வதற்கான தகுந்த இடத்தை காட்டும்படி நாரதரிடம் மதங்க முனிவர் கேட்டுக்கொண்டார். பூலோகத்தில் எத்தகைய பிரளயம் வந்தாலும் ஸ்வேதவனம் என்ற இடம் மட்டும் சிவபெருமானின் சூலத்தால் தாங்கப்பட்டு அழியாமல் இருக்கும். அங்கு புரச மரங்கள் அடர்ந்து இருப்பதால் பலாசவனம் எனப்படும் அப்பகுதியில் சென்று தவம் செய்து சித்தி பெறுங்கள் என்று நாரதர் கூறினார். அதையடுத்து மதங்க முனிவரும் அங்கே சென்று கடுமையான தவம் செய்தார். அப்போது அவரது தவத்திற்கு இடையூறு விளைவிக்க மன்மதனும் மோகினி உருவில் மகாவிஷ்ணுவும் வந்தனர். பதறிய மன்மதன் அப்போது மன்மதனை பார்த்து, மதங்க முனிவர், அடே அற்பபதரே, என்னிடமா உனது வேலையை காட்ட வந்தாய்? சிவபெருமானின் நெற்றிக் கண்ணால் வெந்து நீ அழிவாய் என்று மன்மதனுக்கு சாபமிட்டார். முருகப்பெருமானின் அவதாரம் நிகழ்வதற்காக வேண்டி மதங்க முனிவர் அவ்வாறு சாபமிட்டது குறிப்பிடத்தக்கது. முனிவரின் சாபத்தை கேட்டு பதறிய மன்மதன், தேவர்களின் அரசன் கூறியதன் பேரிலேயே அவ்வாறு நடந்து கொண்டேன் என்று கூறி சாப விமோசனத்திற்கு வழி கேட்டான். கிருஷ்ண பரமாத்மாவின் மகனாக நீ பிறந்து சாபம் நீங்குவாய் என்று மதங்க முனிவர் கூறினார். கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து, மோகினி வடிவிலேயே இங்கு காட்சியளித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். அதைத் தொடர்ந்து சிவபெருமானும் காட்சியளித்து அருள் புரிந்தார்.